ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருக் ஜோன் ஒன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு தந்தி நியூஸில் ஒரு நியூஸை பார்த்தேன். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக நம்ம வீட்டில் நம்ம இருக்க பெரியவங்க எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்தது தான். ஒரு வீட்டில் 8 மாத பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்துட்டு நிறைய சளி தொல்லை இருந்திருக்கு போல இருக்கு. அந்த டைமில் வந்துட்டு இவங்க மெடிகேஷனும் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அது கூட வந்துட்டு அ நம்ம வீட்ல நம்ம பாட்டிங்கலாம் நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பாங்க இல்லையா? வைத்தியம். நமக்கு அதிகமா சளி, இருமல்லாம் இருந்துச்சுன்னா, அ கற்பூரத்த குழச்சி பூசுவோம் இல்லையா? தேங்காய் எண்ணெய காய்ச்சிட்டு, அதில கற்பூரத்த போட்டு நல்லா முதுகுல, இந்த விளா எலும்புல இதிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா, நமக்கு அந்த சளி வந்து குறையும் இல்லையா? குழந்தைங்களுக்கெல்லாம் தேய்க்க சொல்லி சொல்லுவாங்க. எங்க வீட்ல வந்துட்டு கை, கால் வலிக்கலாம் கூட அத தேய்க்க சொல்லுவாங்க. தேய்ச்சா கொஞ்சம் நல்லதா க்யூர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிருக்கேன். என் பையனுக்குலாம் கூட நான் தேய்ச்சிருக்கேன். அ பட் இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த 8 மாத குழந்தைக்கு வந்துட்டு சளி வந்து அதிகமா இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் கற்பூரத்த குழச்சி தேய்ச்சிருக்காங்க. விக்ஸு தேய்ச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அது 8 மாத குழந்தை இல்லையா? அதுக்கு வந்து எது நடந்தாலுமே அதுக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது இல்லையா? ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ப பெரியவங்க நமக்கு தேய்க்கிறோம், பேச தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு தேய்க்கிறோம்னா, ஏதாவது பிரச்சனைன்னா அந்த குழந்தை வந்து வாய் விட்டு சொல்லிடும். எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்துட்டு 8 மாத குழந்தை. ஸோ அதுக்கு தேய்ச்சிருக்கும்போது வந்துட்டு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த குழந்தையே இல்ல, இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமா நம்ப வீட்ல பண்ற கை வைத்தியம் தான் அது. அ அது வந்துட்டு இவ்ளோ ஒரு ரிஸ்க்ல வந்துட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ பெரியவங்களுக்கு கை வைத்தியம் பண்றது அப்படிங்கிறது அ ஓகே. அதுவும் ரொம்ப சிவியரான கேஸ்லலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல்ல கூட்டின்னு போயிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட்டு கொஞ்சம் லேசான ஒரு விஷயம் அப்படின்னும்போது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அது அதனால் ஏற்பட்டுச்சா? இல்லை குழந்தைக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் இருந்ததுனால இந்த மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சா? அப்படிங்கிறத வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸ்டே சேஃப்.